16 to the power of 2 into 5 to the power of 7. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது 16 to the power of 2னா இதில் 16 தான் பேஸு, 2 என்பது எக்ஸ்போனண்ட்டு. நான் இந்த 16-ஐ 2 to the power of 4னு மாற்றிக்கிறேன். பேஸ் 2, 4 வந்து எக்ஸ்போனண்ட். 2 to the power of 4னா இந்த 2வை 4 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு அர்த்தம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இந்த 2வை 4 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வரும். நான் இந்த 16-ஐ 2 to the power of 4னு மாற்றிக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸ்போனண்ட்டு 2 எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு 5 to the power of 7. இப்போது இதில் 2 எக்ஸ்போனண்ட் வருது, 4 2. இந்த 2 எக்ஸ்போனண்ட் வரும்போது இந்த 2 எக்ஸ்போனண்ட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா படி a to the power of m to the power of n-னா a to the power of m n ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே 2, 4 2s are 8, 2 to the power of 8 into 5 to the power of 7. இப்போ பேஸ் வந்து 2 5 வந்திருக்கு, எக்ஸ்போனண்ட்டை 8 7 வந்திருக்கு. நான் இந்த எக்ஸ்போனண்ட் 8-ஐ 7 + 1ன்னு பிரிக்கிறேன். அப்போது ஃபார்முலாவில் வரும் இன்ட்டு 5 to the power of 7. இது எந்த ஃபார்முலாவில் வந்திருக்கு? a to the power of m into a to the power of n-னா சேம் பேஸ் வருது இல்லையா, a, அதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்போனண்ட்டு மல்டிப்ளிகேஷனில் வரும்போது இந்த 2 எக்ஸ்போனண்ட்டு ப்ளஸில் வந்துடும், m + n. அப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் தான் வந்திருக்கு. a = 2, m = 7, n = 1. 2 to the power of 7 + 1 ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் வந்திருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் மாற்றிக்கணும். a to the power of n into a to the power of n-ன்னு இதை மாற்றிக்கணும். அப்போது 2 to the power of 7 into 2 to the power of 1 into 5 to the power of 7. இப்போ இதில் 2 சேம் எக்ஸ்போனண்ட் வந்திருக்கு. சேம் எக்ஸ்போனண்ட் ஒன்று வந்திருக்கு இல்லையா, 7. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. டூ to the power of 1 into 2 to the power of 7 into 5 to the power of 7. இந்த சேம் எக்ஸ்போனண்ட் 7 7 வந்திருக்கு இல்லையா, பக்கத்தில் வச்சுக்கிறோம். இது ஃபார்முலாவில் வந்திருக்கு. a into b to the power of m-னா a to the power of m into b to the power of m. இது ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் வந்திருக்கு. a to the power of m into b to the power of m. இது a, இது b, இது m. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் இதை நம்ம மாற்றணும். அதாவது a into b to the power of m. 2 to the power of 1னா 2 தான், into a into b 2 into 5 to the power of 7. 2 into 5 2s are எவ்வளோ, 10. 10 to the power of 7. 10 to the power of 7னா என்ன அர்த்தம்? இந்த 10-ஐ 7 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 1ங்கிற நம்பரை மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க. 7 டைம்ஸ்னால் 7 zeros வரும், 7 zeros வரும். எப்பவுமே 0வில் முடிஞ்சால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2 into 1
7 zeros. 7. அப்போ ஆன்சர் என்ன? 2 7 zeros. 1 2 3 4 5 6 7. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.